எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே தவிர, ஆனா நான் மனசளவுல நான் எப்பவோ உங்களை என் புருஷனா நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்களால நமக்குள்ள ஏதாவது சண்டை வந்து அது நம்மளோட கல்யாணத்தை பாதிச்சிடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், என் அப்பா என்னை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு போயிட்டாருன்னு. என் லைஃப்ல நான் நேசிச்ச ஒரே ஆம்பளை நீங்க தான் கதிர். கதிர், நீங்க மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய் ஏய் காவியா காவியா ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? ஏய், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சோர்ஸையும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் உனக்கு ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கு எது கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு? கதிர், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கதிர். ஓகே ஓகே, நான் இனிமே அப்படி எதுவும் சொல்லல. ஓகே, ரிலாக்ஸ். என் காவியா, உங்க அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லியிருக்கா, அது தெரியும். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? இதோ அந்த கார்ல தான் இருக்காங்க மாப்பிள்ள. ஏய் காவியா, பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இப்ப ஏன் பொண்ண நீங்க 2 பேரும் மறைஞ்சிருந்து பார்க்கணும்? உங்களுக்கு அவளை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு அப்பான்ற உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜென்மத்துல காவியாவுக்கு அப்பாங்கிற ஒரு உறவு கிடையவே கிடையாது. அப்படி சொல்லிதான் காவியாவை நான் வளர்த்திருக்கேன். இனிமே அவளை ஃபாலோ பண்றதோ மறைஞ்சிருந்து பாக்குறதோ வேண்டாம். அப்புறம் இந்த இந்திரா யாருன்னு காட்ட வேண்டி இருக்கும். இல்ல சித்தப்பா, அது நீ மட்டும் பேசாத. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாண்டி. உன் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன தேவையில்லாம சீண்டி பார்க்காதீங்க சொல்லிட்டேன். ஆண்டி வேணாம், வாங்க போலாம். காவியா போலாம். ஆண்டி நான் தான் சொல்றேன்ல, நடு ரோட்ல இப்படி பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். வாங்க போலாம். காவியா வா. வாமா. என்னாச்சு? காருக்கு போ போ போமா.
ருத்ரா ருத்ரா ஏய் ஏய் என்னங்க, நீங்க தைரியமா இருங்க. எப்படி எப்படி நாங்களாம் இருக்கோங்க. எப்படி வந்தனா விக்ரம், அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இல்லடா, இல்ல, அந்த ருத்ராவை நம்ம சும்மா விடக்கூடாது விக்ரம். அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் விக்ரம். விக்ரம், யோசி யோசி, அவளை ஏதாவது பண்ணு. கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. அப்பாவை இப்படி பார்த்தா உங்களாலேயே தாங்கிக்க முடியலனா நான் நேர்ல பார்த்தேம்மா. நேர்ல பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அம்மா, நான் நினைச்சிருந்தேன்னா அப்பா கையை வெட்டினதுக்கு அவளை லீகலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டானா? அப்புறம் என்னடா, அவளை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் நமக்கு உள்ள தெரிஞ்சவங்களை வச்சு அவளை நம்ம என்ன வேணா பண்ணலாம் விக்ரம். இல்லம்மா, அவ எப்பவுமே தன்னை பத்தி கவலைப்படுற ஆள் இல்ல. அவளை வேற மாதிரி தான் அடிக்கணும். அவளை அடிக்கிற அந்த அடி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல இருந்தெல்லாம் அவ அவ்வளவு ஈஸியா எந்திரிச்சு வரவே கூடாது. அந்த அளவுக்கு அடிக்கணும். ஏதோ ஒண்ணு விக்ரம், அவளை உடனே ஏதாவது பண்ணு. அவளை சும்மா மட்டும் விட்டுறக்கூடாதுடா. இல்ல, அவளை அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ண முடியாதுமா. நம்ம காவ்யாவோட ஃபியான்சி அந்த கதிர் வேற இப்ப அவ கூட இருக்கான். அன்னைக்கு நடந்த சுகுணாவோட பிரச்சனையால இந்நேரம் என்ன பத்தி காவ்யா கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த காவ்யாவுக்கு நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சதுன்னா அது இன்னும் நமக்கு தலைவலிதாம்மா. அது மட்டும் இல்ல, அந்த கதிர் ஒரு ரிப்போர்ட்டர்மா. அவனால நாளைக்கு நம்ம பிசினஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். விக்ரம் சார், விக்ரம் சார், ஒருவேளை நாம பேசினதை கேட்டிருப்பாளோ? சார், அப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல காவ்யா. இதுக்கு காரணம் அந்த ருத்ரா தானே சார்? காவ்யா, ஆக்சுவலா உனக்கு எப்படி ருத்ராவை தெரியும்? நானும் என் அம்மாவும் என் அப்பா இல்லாம இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த ருத்ரா தான். என் லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த ருத்ரா தான். அப்போ உங்களுக்கும் அவதான் எதிரின்னு தெரிஞ்சிருச்சு. அவளை பழி வாங்கறதுக்காக நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் சார். ஏன்னா அவளால எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் மறக்கல, நீங்க செஞ்ச ஹெல்ப்பையும் நான் மறக்கல. வெரி சாரி காவ்யா. உனக்கும் ருத்ராவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் அவளை நான் ஏதாவது பண்ணிருப்பேன். எனக்கே அந்த ரஞ்சினி தான் ருத்ரான்ற விஷயம் இப்பதான் சார் தெரியும். ஓ, ஆனா இப்ப கதிர் அவ கூட பழகிட்டு இருக்கிறது தான் எனக்கு ப்ராப்ளமே. அன்னைக்கு அவளை என் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததால என் அம்மாவோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஏன் லைஃபையும் அப்படி ஆக்கிறதுக்கு பாக்குறா. அது நடக்காது சார். காவ்யா, அப்போ எதுக்கு இன்னும் இதை விட்டு வச்சிருக்க? டோன்ட் டேக் டைம். ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுரு. யூ see,
உனக்கு இல்லாத உரிமையா? கரெக்ட் சார். எனக்கும் கதிர்க்கும் இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அதுக்குள்ள அவருக்கும் ருத்ராக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உடைக்கிறேன். சரி சார், நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன். ஓகே காவ்யா. பாய் சார். ஏன் விக்ரம், ம். இந்த காவியா நமக்கு யூஸ் ஆவாளா? மா, இவ கண்டிப்பா யூஸ் ஆவாமா. நீங்க வேணா பாருங்க, இவளை வச்சு அந்த ருத்ராவை உண்டு இல்லைன்னு பண்றேன். மா, என்னதான் நாம ருத்ரா கூட நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டாலும் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அவளோட எமோஷனுக்குள்ள அடிக்கிறது தான்மா. அதுலதான் கிக்கே இருக்கு. அம்மா, அவளுக்கு இந்த பிசிக்கல் பெயின்லாம் செட்டே ஆகாது. இனிமே அவளை எமோஷனலா அட்டாக் பண்ணணும். அப்படியே உள்ள அவளுக்கு அப்படியே வலிக்கணும். அதுலதான்மா கிக்கே இருக்கு. ஆரம்பிக்கிறேன். இந்த காவியாவை வச்சு என் விளையாட்டை நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க. சாரி சார், காவியோட அம்மா அங்க இருந்தது எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே கதிர், உங்க மேல எந்த தப்பும் இல்லை. இந்திரா மேலேயோ காவியா மேலேயோ கூட எந்த தப்பும் இல்லை. இந்த எல்லா தப்பும் என் மேலதான். நான் தானே காவியாவை பார்க்கணும்னு சொன்னேன். மற்றபடி இந்திராவுக்கு என் மேல இருக்கிற கோவம் தெரிஞ்சது தானே. விடுங்க. ருத்ரா, ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்னாச்சு? என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், அவ்வளவுதானே. நீ எதுக்குமா ஃபீல் பண்ற? சித்தப்பா, நீங்க எனக்காக இப்படி நார்மலா இருக்கிற மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. ஆனா உள்ளுக்குள்ள ஏக்கமும் வலியும் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. இது எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ். உங்களை எப்படியாவது சித்தி கூடயும் காவியா கூடயும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நானும் இதுதான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் காவியாட்ட நான் பொறுமையா பேசி புரிய வைக்க பாக்குறேன். தேங்க்ஸ் கதிர். சரி ருத்ரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பார்க்கலாம் கதிர். சரிங்க சார். சித்தப்பா, என்ன ருத்ரா? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்லம்மா, நாளைக்கு முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா நான் டெல்லிக்கு போறேன். என்னாச்சுமா, ஏன் கேக்குற? நாளைக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா? ஓ மை காட், சாரி ருத்ரா. நான் காவியாவை பத்தி நினைச்சிட்டு இருந்ததுல இதை மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ருத்ரா. ஏங்க, என்னாச்சு? நாளைக்கு அப்படி என்ன நாள்? நாளைக்கு ஆராதனாவோட நினைவு நாள். அம்மா, நாம எங்க போறோம்? சென்னைக்கு போறோம்டா.
சென்னைன்னா ரொம்ப தூரமா? ஆமா குட்டிமா, இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம ட்ரெயின்ல தான் போறோம். ஐ ட்ரெயினா? ஜாலி ஜாலி ஜாலி. சரி தங்கம், கிளம்பலாமா? அம்மா, நம்ம அங்க யார் வீட்டுக்கு போறோம்? இந்திரான்னு ஒரு பெரிய வக்கீல் இருக்காங்களாம். அவங்களுக்கு காவியான்னு ஒரு டாக்டர் பொண்ணு இருக்காங்களாம். அவங்க வீடு ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு தான் நம்ம போறோம். சரியா? என்னங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? காயம் சீக்கிரம் ஆறணும்னா வேலைக்கு மருந்து எடுத்துக்கணும். உடம்பு ஹெல்த் எல்லாம் கரெக்டா இருக்கணும் இல்லங்க. இப்படி சாப்பிடாமயே இருந்தா வேணாம் வந்தனா. இந்த காயம் ஆறிட்டான். ஆனா என் மனசுக்குள்ள அந்த ருத்ரா ஏற்படுத்தின காயம் ஆறாது, அப்படியே இருக்கும். என் கோபமும் அப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ள அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். அது கொலையா இருந்தாலும் சரிதான். நான் பாத்துக்கிறேங்க. நீங்க அவளை சும்மா விட்டாலும் நானும் விக்ரமும் அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டோம். பாருங்க, இப்ப கூட விக்ரம் அவளை பழி வாங்கறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். விக்ரம், விக்ரம், அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? விட்டுடா. நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் விக்ரம் ஆகணும். அப்பாவை நினைச்சு நான் இப்ப ஃபீல் பண்ணலாமா? நான் இப்ப ஃபீல் பண்றது வேற விஷயத்த நினைச்சேன். வேற எதடா நினைச்சு ஃபீல் பண்ற? ஆராதனாமா. நாளைக்கு ஆராதனாவோட நினைவு நாள். என் குழந்தை என் கண்ணு முன்னாடியே என்னை விட்டு போய் 1 வருஷம் ஆச்சுமா. எனக்கு அந்த வேதனை எல்லாத்தையும் விட அந்த ருத்ரா மேல ஆத்திரம் தாமா அதிகமாயிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவதானம்மா. அவதானே இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அவன் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் அவளை அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமா. விடுறா, அவெல்லாம் அவ்வளவுதான். குழந்தை மேல நீ வச்சிருக்கிற பாசம்லாம் அவளுக்கு எங்க இருந்து புரிய போகுது? புரிஞ்சிருந்தா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? விடு, அவ எப்படியோ போறா. இங்க பாரு, நாளைக்கு நாம கோயிலுக்கு போய் என் பேத்திக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவோம். வேலு, ஒரு நிமிஷம். அக்கா, திதி கொடுக்கணும். எங்க கொடுக்கறது? உள்ள குளத்துக்கிட்ட போனீங்கன்னா அங்க திதி கொடுக்க ஐயர் இருப்பாரு. கோவிலுக்கு பின்னாடி தான் குளம் இருக்கு, போங்க. சரிக்கா, தேங்க்ஸ். வாங்க போலாம். சரிங்க மேடம். நாராயணா போற்றி,
என்னம்மா? ஆ, திதி கொடுக்கணுங்கய்யா. யாருக்கு? என் குழந்தைக்கு. திதி கொடுக்க போறது யாரு? நான் தான். குழந்தையோட அப்பா இல்லையா? இங்க பாருங்கம்மா, திதி கொடுக்கறதுக்கு நவதானியம் பானை எல்லாம் கோவிலுக்கு முன்னாடி கடையில விக்கிறாங்க. நீங்க அதை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கய்யா. மேடம் நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேலு, நான் பாத்துக்கிறேன். நீங்க சுகுணாவை பாத்துக்கோங்க. வாங்க. யாருக்கு திதி கொடுக்கணும்? என் பொண்ணுக்குங்க. திதி கொடுக்கறதுக்கான பொருள்லாம் கடைக்கு முன்னாடி இருக்கு. போய் வாங்கிட்டு வாங்க. சரி அம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி.